பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கலரில் வச்சுட்டாங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் ஆனதுமே விடிந்ததும், அந்த நாள் விடிந்து வருகையில் அந்த ஏர்லி மார்னிங்லே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஓடி போகிறாங்க கல்லறையை போய் பார்க்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை பார்ப்பதற்காக கல்லறைக்கு ஓடுறாங்க. அப்போ அந்த டைமில் அப்பொழுது பூமி மிகவும் அதிர்மடி. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்கள், எவ்வளோ பெரிய கம்பீரமாக அந்த கல் அவ்வளோ வெயிட்டுள்ள கல். அதை ஒரு தனி மனிதனால் அதை புரட்டவே முடியாது. பாருங்கள், வானத்திலிருந்து வந்த ஒரு தூதன் அது கல்லை புரட்டி தள்ளி அது மேலே உட்காந்துருந்தான். அப்போ அவனுடைய ரூபம் எப்படி இருந்ததுன்னா மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் வெண்மையாகவும் இருந்தது. அதை பார்த்ததுமே அந்த ஆண்டவர் சரீரத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி காவலாளிகள் 3 நாள் காவலில் போடணுன்னு இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேரும் காவல் போடுறாங்க. இவர் இந்த சரீரத்தை யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. பாருங்கள், அந்த காவலாளர்கள் இந்த சம்பவம் நடக்கும்போது அப்படியே அந்த தூதனை பார்த்து பயந்து போய் திடுக்கிட்டு அப்படியே செத்தவர்கள் போல் ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்ட்டானுங்க. செத்தவர்கள் போலானார்கள். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவ்வளோ பயங்கரமான பிரகாசமான அந்த ஒரு உருவம், அந்த உறைந்த மலையை போல் வெண்மையாக அப்படிலாம் இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டாங்க. அப்போ அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, யார், மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அங்கே நிற்கிறாங்க. இந்த தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள். பாருங்கள், அவங்களும் பயந்துருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு உருவம், என்ன நடக்குது என்னன்னு தெரியல, என்ன அப்படி தகச்சு போயிருக்கும்போது அந்த தூதன் சொல்கிறான், முதல்ல பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இந்த காலகட்டங்களிலும் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி கல்லறைக்கு ஓடி வந்தாங்க. எப்படி ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரத்தில். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அதிகாலையில் தேடி வராங்க. அவங்க இயேசுவை தேடி வராங்க. பாருங்கள், இயேசுவை தேடி வர அவங்களுக்கு தூதன் சொல்வதென்றால், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. பாருங்கள், முதல்ல அவன் சொல்கிறது, இந்த கல்லறையில் அவர் இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்துட்டார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவான்னு சொன்னது உயிர்த்தெழுந்துட்டார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள் அப்படின்னு அந்த கல்லை புரட்டி போட்டு அது மேலே உட்காந்துட்டு இதை சொல்கிறான். இந்த நாளில் கூட இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோடு பேசுவது என்னவென்றால், நாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். எப்படி மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அதிகாலையில் இருட்டோட அதிகாலையில் ஓடுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை பார்ப்பதற்காக அவர் ஓடி வராங்க. அப்படி தேடி வர்றவர்களுக்கு தான் அந்த தூதன் தரிசனமாகிறார். அந்த தூதன் அவ்வளோ பிரகாசமாக மின்னலை போல், அந்த வஸ்திரங்கள்லாம் உறைந்த மலை போல் வெண்மையாக இருக்கான். அதை பார்த்த காவலாளிகள்லாம் செத்தவன் போல ஆனான். அவன் திடுக்கிட்டு செத்தவங்க போல ஆனான். ஆனால் இந்த மகதலேனா வர மற்ற மரியாளும் அவங்கள தகச்சு போய் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் தூதன் என்ன சொல்கிறான், பயப்படாதீர்கள். அவர் சொல்கிறதே முதல்ல பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். பாருங்கள், இயேசுவை தேடி வராங்க. தேடுகிற ஒரு அனுபவம் வேணும். இயேசுவை தேடுகிற அனுபவம் நமக்கு எந்த சூழ்நிலையும் எப்போதும் நமக்கு அது இருக்க வேண்டும். அதுவும் அதிகாலையில் தேடுகிற அனுபவம் விசேஷித்தமானது. அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அது அதிகாலை தேடுகிற அனுபவம் மிகவும் விசேஷித்தமானது. இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும்
அதிகாலையில் தேடி வந்தனால தான் அந்த தூதனுடைய அந்த தரிசனத்தை பார்க்க முடிந்தது. அந்த தூதன் அவங்களுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகிறாங்க. பாருங்கள், அதோடு மட்டும் இல்லை, அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறைப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை. அவர் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லியிருக்கார், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் எல்லாமே. அதான் 3ஆம் நாள் ஆனதுவே அவர் உயிர் தெழுந்துட்டார். அவர் உயிர் தெழுந்துட்டார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சீசன் சொல்கிறார். பாருங்கள், இந்த நாளைக்கு கூட நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்கிறது? நாம் அதிகாலையில் எழும்புகிறோமா? அதிகாலை தேடுகிற அனுபவம், ஆண்டவரை தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அதிகாலை எழும்பி ஓடுறாங்க, கடலை நோக்கி ஓடுறாங்க, ஆண்டவரை பார்க்க ஓடுறாங்க. அதனால தான் அவர்களுக்கு தூதனோட தரிசனம் கிடைத்தது. அந்த தூதன் இவர்களோட பேசுகிற ஒரு அப்படி ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கு. அதோட கர்த்தர் உயிர் தெழுந்தாருங்கிற ஒரு குட் நியூஸை அவங்க கேட்குறாங்க. இவங்களுக்கு தான் முதல்ல சொல்லப்படுகிறது. பெண்களாகிய அந்த 2 பெண்களுக்கு தான் முதல்ல சொல்லப்படுகிறது. ஆண்கள் ஒருவரும் அங்கே இல்லை. இந்த காவலாளர்களுக்கு பயந்து கொண்டு யாருமே, சீசர்கள் யாருமே அங்கே வரல. 2 பெண்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தார்கள். இந்த நாளை கூட உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் பேசுகிறது என்னவென்றால், நாம் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தில் நாம் அனுதினமும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரை நாம் முன்னிறுத்தி ஆண்டவரை தேடுகிற அனுபவம் நமக்கு எப்போவுமே இருக்க வேண்டும். அவங்க இருட்டோடு எழும்பி ஓடுறாங்க, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். என்ன, அவர்கள் எந்த வேலையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், கர்த்தரை தேடுகிற அனுபவம் மிக மிக முக்கியமானது. அப்படி இருக்கும்போது ஒரு குட் நியூஸ் அவங்க மூலமாக தான் வருது. அவங்க மூலமாக தான் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுகிற ஒரு கிருபை அந்த 2 பெண்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு குட் நியூஸ், கர்த்தர் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று தூதன் அந்த பெண்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறாங்க. இவ்வேளையில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் அதிகாலை ஆண்டவரை தேடுவோமா? நாம் ஆண்டவருக்காக எந்த விதத்திலேயாவது, ஆண்டவரே எனக்காக நீ மரித்தீரே, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்தேன் ஐயா, என்னையே முழுவதுமாக தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கிய தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளில் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நீ மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவரே, அப்பா தாயின் கர்ப்பத்தை உருவாகும்னு எங்கள் முன்குறித்தீர், அழைத்தீர், வேறுபடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ அந்த புதிய நாளில் உடைய புதிய நன்மைகளால் நிரப்புங்கப்பா. அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்ணடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டரே. காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டரே. அப்பா, உம்மை தேடுகிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருக்கும், இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் உண்டாட்டும் ஆண்டரே. அப்பா, உம்மை தேடுகிற அனுபவம், உடைய கிருபை எங்கள் நிரப்பட்டுங்கப்பா, நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய அடிமைகளுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.